ஸ்ரீ குருபியோ நமஹ. வணக்கம். எனக்கு ஆக்சுவலி நான் இந்த ஐடிஎஃப் ப்ரோக்ராம், ஐடிஎஃப் ஆர்கனைசேஷனோட ரொம்ப சமீப காலமாக தான் பழக்கம். என்னுடைய அக்கா தான் she's been doing some activities for the organization. Being the head of the organization, she started doing certain things for the IDF, but இங்கே இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் எவ்வளவோ செய்யணும்னு தோன்றுறது. ஸோ இன்னைக்கு மேடைக்கு வந்துட்டு போன எல்லாருக்கும் ஒரு பெரிய பலத்தை பாராட்டு கொடுக்கலாம். அண்ட் மேடம் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஜப்பானில் அவங்களுடைய சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மோர் தேன் தேர் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு சின்ன கதை கேட்டிருக்கேன். என்னென்னா, ஒருத்தர் ஒரு இடத்துக்கு ரூட்டு கேட்டாராம் ஜப்பானில். அப்போது அந்த ரூட்டுக்கு இவர் ஏறி வழியில் போகும்போது இது எப்படி போகணும் அப்படின்னு கேட்டபோது ஒரு ஜாப்பனீஸ் வாங்க நான் உங்களை காட்டுறேன் அப்படின்னு சொன்னாராம். ஸோ he went all the way and went and showed that place. அப்போ கேட்டாரா, நீங்கள் நீங்களும் அந்த வழியில் தான் போகிறீங்களா? இல்லை சார், நான் அந்த வழியில் போகல, நான் ஆப்போசிட் வழியில் போகிறேன். பட் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு எங்கள் நாடுக்கு வந்தால் we should give them complete respect and complete facilities and everything. அவங்க மனம் போடாமல் நாங்கள் நடந்துக்கணும். அதுதான் நாங்கள் படிச்சிருக்கோம். ஏன்னா with complete disaster they have grown up completely. ஹிரோஷிமா நாகசாக்கிக்கு அப்புறம் how they have grown up, we need to really learn from them. And அவங்க சொன்னாங்க, சிறு பங்கு நம்ம செய்கிறோங்கிற போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஷைலோங்கிற குழந்தை ரொம்ப அழகாக பேசினா. she said மரம் வளர்க்கணும், பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. நான் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிட்டேன். இனிமேல் செல்ஃபோன் பேசுறதையும் குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ கதிர்வீச்சு நடக்கிறது, எவ்வளோ சிட்டுக்குருவிகளை நம்ம பார்க்க முடியாமல் போகிறது. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் we have to practice. And சார்கிட்ட சொன்ன மாதிரி நாங்கள் as Giri Trading Agency, we want to contribute for IDF also. We would like to continue to contribute to IDF. எங்களுடைய எல்லா லொக்கேஷன்லேயும் ஒரு ஐடிஎஃப் உடைய ஒரு பாக்ஸ் வச்சு whoever is willing to contribute would like to collect the funds and then give it to IDF. That I would like to say here. And இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு பழைய எம்ஜிஆர் படத்துடைய ஒரு பாடல் தான். அவங்க சொன்னாங்க, நிறைய எனக்கு இன்ட்ரடக்ஷன் சொன்னபோது ஸோ எல்லாத்துலேயும் ஒரு துளி கொடுக்கலான்னு. ஸோ அந்த பழைய எம்ஜிஆர் படத்தில் ஒரு பாடல் வரும், பல்லாண்டு வாழ்க்கை படத்தில் ஒரு பாட்டு வரும். அதில் திருக்குறள் பாடியிருப்பார். ஸோ ஐடிஎஃப் பண்ணுற அந்த உன்னதமான செயலுக்கு எனக்கு அந்த பாடல் தான் ஞாபகம் வருது. அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு தெய்வத்தாலாகாதெனும் முயற்சி தன்னை வருத்த கூலி தரும். ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவரே தேவன் என்று போற்றுவோம். அன்னை இதயமாக அன்பு வடிவமாக நல்ல வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோம். இந்த பாடல் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ திங்க் ஐடிஎஃப் இஸ் டூயிங். திரு பிள்ளை சாரும் திரு நாராயணரும் ரொம்ப ஹியூமன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஐம் ஜஸ்ட் ஆல்சோ ரிமைண்டட் ஆஃப் ஒன் மோர் ஹிந்தி சாங். இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் பஜன், நரசிம்ம மேத்தான்னு சொல்லி அவர் ஒரு பிரமாதமான பாடல் எழுதியிருக்கார். அண்ட் இட் எக்ஸாக்ட்லி டிஸ்கிரைப்ஸ் வாட் ஐடிஎஃப் இஸ் டூயிங். அதாவது இன்னொருத்தருடைய கஷ்டம் என்னங்கிறது தெரிஞ்சுன்னு அவனுக்கு உதவுறது தான் இருக்கிறதுலேயே பெரிய உதவி அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அந்த நரசிம்ம மேத்தா. வைஷ்ணவ ஜனதோ तेने कहिए पीड़ पराए जान रे
पर दुखे उपकार करे तो ये मन अभिमान ना आने रे। वैष्णव जन तो तेने करिए पीड़ पराई जान रे। So that's what இன்னொருத்தனுடைய கஷ்டம் என்னங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணுறது தான் ஒரு பெரிய இருக்கிறதுலேயே பெரிய உதவி. எனக்கு தெரியுது உங்களுடைய கஷ்டம் எனக்கு புரியுது. ரொம்ப நாளைக்கு உட்காரக்கூடாது, ரொம்ப நாளைக்கு பேசக்கூடாது, அதனால் அதோட நிறுத்திக்கிறேன். ஸோ வண்டர்ஃபுல் ஜாப் தட் IDF இஸ் டூயிங். அண்ட் எல்லோரும் இங்கே வந்து இந்த விழாவில் பங்கேற்றதற்காக நன்றி, வாழ்த்துக்கள். எனக்கும் இந்த வாய்ப்பினை தந்த IDF நிறுவனத்தாருக்கு நன்றி. நமஸ்காரம்.